ஹேய் ஹேய், வீட்டில் இருக்கிறவங்க தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ யாச்சும் கொஞ்சம் கேளு. எனக்குன்னு யாரும் இல்லை. என் பொண்ணு அடுத்து இனிமே நீ தான். பா பா. ஆனா என் பேச்செல்லாம் என் பொண்ணு ரொம்ப நல்லா கேட்பா. ஆனா நீ இவ்வளோ முரண்டு பிடிக்கிற. வா, இழுத்தா வரணும். எப்பா பாரு, உன்னை இழுத்து இழுத்து என் கையெல்லாம் ஒரே வலிக்கு. இன்னைக்கு பொங்கல் வேற, அதனாலதான் உன்னை வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் குடிச்சிட்டு வீட்டுல ஒரே தகராறு பண்ணதுனால எல்லாம் என் மேல கோவமா இருப்பாங்க. உன்னை காட்டி தான் அவங்கள சமாதானப்படுத்தணும், சந்தோஷப்படுவா என் பொண்ணு. ஆனா என் பொண்ணு முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தின, என் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா. இன்னைக்கு பொங்கல் எங்க வீட்டுல தான். பா பா. ஏ லட்சுமி, லட்சுமி, எம்மாடி செல்வி, பாபு, எல்லாரும் வெளியே வாங்க. என்ன புடிச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க. வாங்க வாங்க. இல்ல வாங்கல வெளியே. எப்பா கூப்பிட்டியா? ஆமா மகளே, இங்க பாத்தியா மாடு புடிச்சிட்டு வந்திருக்கேன். நம்ம மாடுமா? ஏய் அம்மா, உன் அப்பனுக்கு நான் கிறுக்கா புடிச்சிட்டு என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன் பாத்தியா? வீட்டுல இருக்கிற வேலையே பார்க்க முடியல, இதுல மாடை வேற புடிச்சிட்டு வந்திருக்கேன். பாத்துக்க. எப்பா இது நம்ப மாடா? ஐ ஜாலி ஜாலி, நிறைய மாடு புடிச்சிட்டு வந்திருக்கலாம் இல்லையாப்பா? வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கலாம் பாத்தியா? ஆமாலே, வீடெல்லாம் மாடை கட்டி வச்சுட்டு நம்ம போய் தெருவுல போய் படுத்துப்போம். நீ உங்க அப்பனும் அப்படியே அவங்க அப்பனாட்டுமே. இல்ல பாபு, இங்க பாரு, இது நம்ம மாடு. அவ கடக்கடா, சும்மா நில்லு. ஏலே பாபு, உங்க அப்பன் தான் புத்தி கேட்டு போய் ஆடுறான், நீ ஏன் இப்படி ஆடுற? உங்க அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கிறலே. எப்பா என்ன இது, மாடை பிடிச்சிட்டு வந்து நிக்க? வீட்டுல ஒரு வார்த்தை பிடிச்சலாமே, ஏன்பா சொல்லிட்டு வாங்கிட்டு வரக்கூடாதோ? வீட்டுல இருக்கிற வேலையை பார்க்க முடியல, இதை வேற யாரப்ப பாக்குறது? எம்மாடி, மாடெல்லாம் யாரும் பார்க்க வேணாம், நான் பாத்துக்கிறேன். முன்ன மாதிரி வெளியில போய் வேலை செய்ய முடியல. அதான் இந்த மாட்டையும் கண்ணையும் வச்சு 4 வீட்டுக்கு பால் கறந்து ஊத்துனா அதுல வர பணத்துல உன் கல்யாணத்துக்காக நகையும் பணமும் சேர்த்துருவேன். அதுக்கு தாட அம்மா மாடு குடிச்சின்னு வந்தேன். அப்போ இனிமே வெளியில போய் வேலைக்கு போக மாட்டியாப்பா நீ? ஆமாமா, மாட்டுல பாலை கறந்து அதை 4 வீட்டுக்கு ஊத்தி அதுல பெரிய ஆளானவங்க நிறைய பேரு. அதனாலதான் இந்த தொழிலை நான் செய்யலான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். இதுதான் நான் செய்ய போறேன். இதுதான் நமக்கு கஞ்சி ஊத்தும். எம்மாடி செல்வி, இந்த தொழிலை சாதாரணமா நினைச்சிடாத. இதுலயே சம்பாரிச்சு பெரிய ஆளாகி உன் கல்யாணத்துக்காக பணமும் நகையும் நான் சேர்த்துருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுடா அம்மா. எம்மாடி, அப்பன் கல்யாணம் பண்ணி வைப்பானோ இல்லையோன்னு ஒரு கவலையும் படக்கூடாது, சரியா? நீ ஒரு கவலையும் படாத. உன்னை ஒரு ராஜகுமாருக்கு கட்டி வைக்கிறதுதான் என் கனவும் என் லட்சியமும், சரியாடா? ஆமா ஆமா, அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும். முதல்ல இந்த மாட்டையும் கண்ணையும் ஒழுங்கா பாத்துக்குங்க. ஆமா ஆமா, ஊர்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இனி இந்த மாட்டுல வர பாலை 4 வீட்டுக்கு ஊத்தி பொண்ணுக்கு அப்படியே நகையும் பணமும் சேர்த்து வச்சு தள்ளிடுவான். ஆளை பாரு. ஏ செல்வி, இங்க பாத்துக்க. உன் அப்பங்கர சம்பாரிச்சுதான் உனக்கு கல்யாணம் நடக்குன்னு இருந்து நீ வீட்டோட இருக்க வேண்டியதுதான். பாத்துக்க, உன் அப்பன் பேச்சு கேட்டுட்டு இல்லாம நல்லா பாத்துக்க. உன் அப்பங்கார குடிச்சிருக்கிறானா நல்லா இருக்கிறானான்னு சொல்லி, குடிச்சிருந்தா மட்டும்தான் பொண்ணு கல்யாணம் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் இழுத்துட்டு தெரியுமா. நல்லா பாத்துக்க. ஆமா, இவ கிழிச்சிருவா. நான் என் பொண்ணுக்கு சேர்க்காம நீ சேர்த்து வச்சிருவியா? நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நீ செஞ்சு வச்சிருவியா? போ வேலையை பார்த்துட்டு. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டையே? நல்ல நாளாதுமா, போதும். தெருவில் போறவங்க எல்லாம் நம்மளவே பாக்குறாங்க, சும்மா இருங்க. செல்வி, உங்க அம்மா கிடக்குறா. ஏ பாபு, வாங்க தோட்டத்தில் போய் மாட்டெல்லாம் சுத்தப்படுத்தி நல்லா கழுவி கொண்டு வருவோம். வாங்க. உங்க அண்ணங்காரன் உள்ள என்ன செய்யறான்? இலே இலே பிரபு, என்னல பண்ற உள்ள? எப்பா என்னன்னு தெரியல, காலையில இருந்து அண்ணன் யார்கிட்ட பேசுது, வேலை விஷயமா இருக்கும் போல. வாப்பா தோட்டத்துக்கு போவோம். ஆமா ஆமா, நல்ல நாள் அதுமா. அது யார்கிட்ட தான் அப்படி பேசுவானோ? சோ அப்பா, போதும். எவ்வளவு நேரம் தான் பேசுவேன்? போதும், இன்னும் வைக்கட்டுமா? அப்பா வேற வெளியில நின்று கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அம்மா வாய்ஸும் கேக்கு. நான் போயிட்டு வரட்டுமா? வைக்கிறேன் தங்கம், வைக்கட்டுமா? சரி சரி, இப்போ நான் போனை வைக்கிறேன். மல்லி போன் செய்யாலி, சரியா? ஏலே பிரபு, என்னல செய்யற? சீக்கிரம் வாமல. சாவி, அம்மா கூப்பிடுறாங்க. அப்புறம் அடிக்கட்டுமா? இப்ப வைக்கிறேன். சில்லக்கா. ஐயோ, மறந்தே போயிட்டு அம்மா கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. போவோம், இல்ல அம்மாவே உள்ள வந்துருவாங்க. செல்வி, பாபு, இல்ல பிரபு, எல்லாரும் சேர்ந்தபடி சொல்லுங்க. ஏ லட்சுமி, நீயும் சொல்லு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். மக்களே, உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஏலே கவின், ஏலே கவின், என்னெல்லாம் செய்யற? வீட்டுல சேர்ந்துட்டு 2 பேரும் என்னதான் செய்வாங்களோ? உங்க அப்பங்கார என்னல செய்யறான்? அந்த புது துணியை மாட்டின்னு வரதுக்கு இவ்வளவு நேரமா 2 பேரும்? சீக்கிரம் வாங்கம்ல. எப்பா முடியல, கண்ணெல்லாம் எரியுது. எப்பா இந்த அடுப்பு கிட்ட சத்த நேரம் உட்கார முடியல. எப்படிதான் அடுப்புல சமைக்கிறவங்க செய்யறாங்களோ, நம்மளாலலாம் முடியாதப்பா. ஊதி ஊதி மூஞ்செல்லாம் ரெட் ஆயிட்டு. இந்த பொங்கலுக்கு என்ன? பொங்கல் தான் வச்சு திங்கணுமா? ஒரு சப்பாத்தி, ஒரு பூரி, ஒரு தோசை அப்படின்னு சொன்னா சத்த நேரத்துல வகை வகையா சட்னி சாம்பார்னு சொல்லி செஞ்சு அசத்தி போட மாட்டா. அசத்தி இந்த பொங்கல் இந்த அடுப்புல வச்சு செய்யணும்னு யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ, முடியல. எம்மா என்ன சொல்ற? பொங்கலுக்கு சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசையா? அப்படின்னா என்ன? பொங்கலுக்கு பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவாங்க. நீனா பூரி, இட்லி, வடைன்னு சொல்லுவியா? இல்ல பூரி பூரின்னு கத்துவியா? என்ன சொல்றிய? போமா, உங்க வீட்டுல எப்பனா செஞ்சது உண்டா பொங்கல்?
என்னல நக்கல் வேண்டி கிடக்கு, அடுப்புல வந்து ஊதி பாரு, அப்பதான் தெரியும் உனக்கு நான் படுற கஷ்டம் என்னன்னு சொல்லி. எங்க உங்க அப்பன்? எம்மா அங்க பாருமா, அந்த ஆட்டுக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு. புடியில வீட்டுக்குள்ள வச்சு கட்டி வச்சிருமா, எவ்வளவுதான் இருந்தாலும் பரவாயில்ல. ஏமா பண்டக நாள் அதுமா யாருக்கிட்டனா வம்பு இழுக்கணும்னு சொல்லி இருக்கியோ, அப்பாவுக்கு தெரிஞ்சு தொலைச்சிருவாரு. தொலைச்சி பேசாம நில்லு. இன்னும் இந்த அடுப்பை பத்த வைக்கலையா? அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல முகலட்சணம் வேணும். உன்னை பார்த்தா தானா தானான்னு எரியிற நெருப்பு கூட அவிஞ்சு போகும். நல்ல நாள் அதுவும் இந்த ரோஸ் கலர் புடவையோட நிப்பியா? போ, ஒரு நல்ல புடவையா பார்த்து உடுத்திட்டு வந்து நில்லு. முகம் கட்டிய பாரு. என்ன லூஸ் மாக்கியா நினைச்சிட்டீங்களா? இதுல சந்தேகம் வேற. நல்ல நாளும் சொல்லி பார்க்க இல்ல, நல்ல வாயில வந்துரும். அடுப்பு கிட்ட நிக்கும் போது மேக்கப் போட்டு வந்து நிப்பாங்க, மேக்கப் எல்லாம் கலஞ்சிடாது. என்ன கேன கிடைச்சிருக்குன்னு நினைச்சிட்டீங்களா? இப்ப பாருங்க எப்படி ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிறேன். இந்த வருஷம் பொங்கல் நம்ம வீட்டுல தான். ஆமா ஆமா, நல்ல நாள்லயே உன் முக கட்டிய பார்க்க முடியாது, இதுல புகையோட உன் முக கட்டிய பார்க்க முடியாது. போய் துணியா மாத்து. இல்லை கவின் சொல்லல. மக்களே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏ அம்மு, நீ நானு அம்மா 3 பேர் ஒரே கலர், அது ரோஸ் கலர்ல Dress போட்டுருக்கோம். அப்பதான் வேற கலர். இது வெள்ளை கலரா, ப்ளூ கலரா, பிங்க் கலரா, என்ன கலர்னு ஒண்ணும் தெரியலடி. நீ சொல்லு. லேய் கண்ணை கழுவி நல்லா பாருடே. அப்பா அது லைட் கலர் பிங்க், உந்துதான் டார்க். அப்பா Dress தான் சூப்பரா இருக்கு. பிள்ளைகளா, உங்க 2 பேருக்கும் Dress பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. மகேஷே, உனக்கு பிடிச்சிருக்காமா அந்த புடவை? என்னங்க இது பிள்ளைங்க முன்னாடி சும்மா நில்லுங்க. பிடிச்சிருக்கு எல்லாம். பிள்ளைகளா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மக்களே. மக்களே தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. தொடர்களை தவறாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மாடு பிடிக்கும் வீரர்களுக்கெல்லாம் நல்வாழ்த்துக்கள். ஏம்மா உன் புடவை ரொம்ப நல்லா இருக்குமா? எந்த எப்படி இருக்கு சொல்லு. அப்படியே அண்ணன் Dress பாரு, பேண்ட் ஷர்ட்டு. அப்பாவும் அண்ணனும் ஒரு மாதிரி, இந்த சின்ன அண்ணன் மட்டும் ஒரு மாதிரி. பேண்ட் ஷர்ட்டு சூப்பரா இருக்குல்லம்மா, பார்த்து சொல்லு. ஐஷு, உன் Dress ரொம்ப நல்லா இருக்கு. ரெட் கலர் உனக்கு சூப்பரா இருக்குமா? அண்ணே சின்ன அண்ணனை விட நீ ரொம்ப குள்ளமா இருக்கேனே அநியாயத்துக்கு. ஆமாடி, உன் சின்ன காலையில் 5 மணி போல் எந்திரிச்சு ஓடுறான். கேட்டா உடம்பு தெம்பா இருக்குமா அப்போதான் சொல்லி ஜிம்முக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன்னு சொல்லி காலையில் முட்டையும் பாலும் சாப்பிட்றான். உன் பெரிய அண்ணன் முட்டையும் பாலும் பிடிக்கவே செய்யாது. அப்படியே ஆப்போசிட்டு, கடை ஃபைனான்ஸ் கடைன்னு ஓடா தேரான் என் புள்ள. என்ன செய்ய, அவன் அப்படி தான் இருப்பான், இவன் இப்படி தான் இருப்பான். எம்மா அங்க பாருமா, அப்பாவே ஒரு படியா நிக்கிறாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் கண்ணாடி பாருமா, இதுக்கு முன்னாடி இப்படி பாத்திருக்கேன் அப்பாவே. இன்னைக்கு பாருமா எப்படி நிக்கிறாருன்னு சொல்லி. அழகா இருக்கிறாரு இல்ல, சொல்லுமா பாத்து. ஆமாம், நல்ல நாள் அதுமா. உங்கள் அப்பனை பார்த்துட்டு விளங்கிடும். சும்மா இருடி, அந்தாள் ஏதாச்சும் கிறுக்கு பண்ணிக்கிட்டு சும்மா நில்லு. செல்வி சாரி கட்டிருப்பல, பாவாடை தாவணி போட்டிருப்பால, இல்லை சுடிதார் போட்டிருப்பால. ஐயோ, பொங்கல் விட்ட உடனே முதல்ல போய் அவளை பார்க்கணும். என்ன சின்ன என்னன்னு வாயிலே முணமுணுங்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் சத்தமா தான் பேசுனேன், நாங்களும் கேட்குறோம். ஒன்னும் இல்லை ஐஷு, சும்மா உன் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அழகா இருக்குன்னு சொல்லி மனசுல பேசிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லம்மா. அப்படியா? அதை ஏன் நான் மெதுவா சொல்றேன், நல்ல சத்தம் போட்டு சொல்லுனே, எல்லாரும் கேட்குற மாதிரி. ஐஷு ட்ரெஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லி சந்தோஷமான விஷயத்த இப்படி அமைதியா சொல்றேன். உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்ண்ணே. கதிரண்ணே, அப்பாவை கொஞ்சம் பேச சொல்லுனே. கண்ணாடி போட்ட உடனே இந்த உலகத்திலே இல்லாம போயிட்டாடு. நல்லா பாரு, நம்மள பாக்குறாரா இல்ல வேற எங்கன்னா பாக்குறாருன்னு கொஞ்சம் பக்கத்துல திரும்பி பாருனே. அவர் கொஞ்சம் பேச சொல்லுனே. விடுமா ஐஷு, இன்னைக்காச்சும் சந்தோஷமா இருக்கட்டும். கண்ணாடி போட்டுட்டு நம்மளதான் பாக்குறாருன்னு அவருக்கு நினைப்பு. என்ன யாரு நினைச்சீங்க? சூப்பர் ஸ்டாரோட தம்பி சூப்பர் ஸ்டார். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி என் வழி தனி வழி. என்ன புரிஞ்சுச்சா? வரட்டுமா? சரி சரி, பொங்கல் விடுங்க. பொங்கல் விட்டுட்டு ஐஷு எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல சொல்லுடி வாழ்த்துக்களே. ஆகட்டுமா, நீ சொன்னாலும் சொல்லாக்கட்டி எனக்கு இங்கிலீஷ்ல தான் வரும். ஹாப்பி பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மக்களே, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. மாடு பிடிக்கும் வீரருக்கெல்லாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. பேபி கலக்கிற சாரி சூப்பர். ஹைட்டு வெயிட்டு பர்சனாலிட்டி செம்மையா இருக்கு. போ, நம்ம பொண்ணுக்கு எப்படி இருக்கு ட்ரெஸ்? எம்மா என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு என் தங்கத்துக்கு, என் செல்லம். நீ வந்த உடனே பொங்கல் தான் பாத்தியா? சூப்பரா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? பட்டு என் தங்கம், ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்காடி என் செல்லம்? பாட்டி எடுத்து கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கா உனக்கு? பாட்டி இது உங்க செலக்ஷனா? சூப்பரா இருக்கு பாட்டி, செம்ம. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காட்ட போறேன் நானு. சூப்பரா இருக்கு. போதும், உன் பேத்தை கொஞ்சது போதும். அப்பதான் அங்க பாரு, எல்லாரும் நம்மள பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்தபடி வாழ்த்துக்கள் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. Happy பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல்.
மக்களே எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். மாடு பிடிக்கும் வீரர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, கமெண்ட் பண்ணுங்க. யோ வெள்ளமண்டை, நல்ல நாள் அதுமா அந்த இத்து போன தொப்பியை கழட்டி போடாம அப்படியே வந்து நிக்கிற. உன் ஆத்தக்காரி மூஞ்சி ஏன் ஒரு பட்டியா நிக்கிறாங்க? என்னாச்சு? ஐயோ, நல்ல நாள் இல்ல கெட்ட நாள் இல்ல. மூஞ்சி பாரு, மூஞ்சி வர கட்டிய காண்டாமிருகம். என்னால உன் பொண்டாட்டி வாயிலே முணுமுணுக்கிறா? வச்சிருக்கிறா பாரு பானை. அந்த பானை வச்சாலே அது கொஞ்சம் குங்குமம் வச்சு பூவை சுத்தி வைக்கலாம்னு சொல்லிடலாமே. அதே மாதிரி பாரு அந்த கரும்பை பாரு. அந்த கரும்பு அவன் மூஞ்சி மாதிரி சுருங்கி போயிருக்குது பாரு. நல்ல ஒசரமா இருக்கிறது கரும்பே கிடைக்கல அவளுக்கு. தெரியல, நான் கூட கேட்கறது இல்ல. வந்துடா நானும் சொல்லி எவ்வளவுதான் சொல்லி கொடுக்குறதோ. ஏம்மா, உங்க சண்டையே ஓயாதம்மா, சும்மா நில்லுமா. எப்படியோ ஒன்று பொங்கல் விட்டா சரி. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்தபடி பொங்கலோ பொங்கல்னு சொல்லி. ஆமாலே, நான் ஒன்று சொல்றதுக்கு இல்லை, அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவான். எனக்கு மட்டும் எடுத்து கொடுத்துருவா பாரு. நல்லா கிளவி கட்டுற மாதிரி புடவை. அவ பாருல எப்படி கட்டியிருக்கிறான்னு சொல்லி. நல்லா பட்டு புடவை வச்சு காசெல்லாம் சம்பாரிச்சு கொடுக்குற. அப்படியே அமுக்கி வச்சுக்கிறா, ஆத்தா வீட்டுக்கு கொடுத்துக்கிறா. எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட புடவையை வாங்கி தர. நீ எது கேட்டுடாத. பொங்கல் விடணுமா பொங்கல். பாத்தியா உன் ஆத்தா பேசுற பேச்சு? அந்த புடவை நானா வாங்கினேன், நீ தானே வாங்கி வந்து தந்த. நான் வாங்கின மாதிரி சொல்றாங்க பாத்தியா? ஆயா, அது நல்ல நாள் கூட இல்லாம கேள்வி இல்லாம கொமரியோ ஆசை தான். நல்ல நாள் ஆயிட்டேன்னு பாக்கேன். அனிமா பேசாம நில்லு. எல்லாரும் சேர்ந்தபடி வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மக்களே, இந்த வருஷம் பொங்கலை ஹாப்பியா கொண்டாடுங்க. மாடு பிடிக்கும் வீரர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்க, கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டு வரோம். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.